என் தம்பி கார்த்தி அமெரிக்கா போகிறதுக்கு ராதிகா அக்கா தன்னோட சொத்தையே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பற்றி நடிகர் சூர்யா உருக்கமாக பேசியிருக்காங்க. அந்த வகையில் தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார் இவங்க நடிச்சிருக்கிற திரைப்படம் தான் விஸ்வநாதன் சன்ஸ். ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்கிற இந்த படம் வர ஆகஸ்ட் 14 வெளியாக இருக்குது. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நேற்று கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்துஸ்தான் காலேஜில் பிரம்மாண்டமாக நடந்துச்சு. அப்போ இந்த விழாவில் பேசின நடிகர் சூர்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட பிறந்தநாளை ஒரு காரணத்துக்காக நான் கொண்டாடல, ஆனால் ரசிகர்களாகிய நீங்க ரத்த தானம் செஞ்சும் ஏழை எளியவருக்கு உதவி செஞ்சும் இருக்கீங்க. உங்களால பல பேர் பலனடைஞ்சு இருக்காங்க. அதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ராதிகா சரத்குமார் பத்தி பேசின சூர்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியில ராதிகா அக்கா இல்லை, ராதிகா அக்கா கூட எங்களுக்கு பல அனுபவங்கள் இருக்குது. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி போனா என்னோட படங்கள்ல அவங்க நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்க கிட்ட கேட்கும்போது கிட்டத்தட்ட சும்மா வந்து நடிச்சு கொடுத்தாங்க. சூர்யா படம் தானே இப்போத்தானே நடிக்க வராரு, நானே நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடிச்சாங்க. அப்படி அவங்க நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி 2-3 படங்கள் எனக்காக அவங்க நடிச்சு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம கார்த்தி அமெரிக்கா போய் படிக்க ஆசைப்பட்டா. அப்படி போகும்போது அந்த காலகட்டத்தில் பேங்க்ல குறிப்பிட்ட அளவு டெபாசிட் தொகை இருக்கணும். அந்த டெபாசிட் அளவுக்கு எங்க கிட்ட அப்போ பணம் இல்லை. அந்த நேரம் ராதிகா அக்காவும் அப்பாவும் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ராதிகா அக்கா ஒரு தொகையை கொடுத்து பேங்க்ல போட சொன்னாங்க. கார்த்திக்கு அமெரிக்காவில் அட்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் இந்த பணம் உங்களோட பேங்க்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி சொல்ல முடியாத நிறைய உதவிகளை ராதிகா அக்கா செஞ்சிருக்காங்க. ராதிகா அக்கா செஞ்ச உதவிகளை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த திரைப்படத்தில் ராதிகா அக்காவுக்கும் மமிதாவுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. அதை படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் படத்தோட ஹீரோயினான மமிதா பைஜு, இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ், நடிகர் சுனில், இயக்குனர் வெங்கி அட்லூரி, தயாரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில நடிகர் சூர்யா தன்னோட குடும்பத்துக்கு ராதிகா சரத்குமார் செஞ்ச உதவிகள் பற்றி பேசினது இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது.